ஹாய், பிரைஸ் த லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். மல்கியா 2:7. ஆசாரியன் என்பது ஊழியக்காரரை குறிக்கிறது. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த காரியத்தை சொல்றதுக்கு நான் தகுதி உள்ளவளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் தாமே என்னை தகுதிப்படுத்துவாராக. நிறைய உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க வேதத்தை உள்ளபடி போதிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஊழியக்காரங்க வேதத்தை புரட்டி பேசுகிறார்கள், வசனத்தை மாற்றி பேசுகிறார்கள். அவருடைய வாயில வேதம் காணப்படவில்லை. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய ஊழியக்காரங்க வேதத்தை எடுத்து வாசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. எப்படியோ பிரசங்கம் பண்றாங்க, எப்படியோ இருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரர்கள் யாரா? சேனைகளுடைய கர்த்தரின் தூதர்களாம். அவர்கள் ஆசாரியர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். வேதத்தை விசுவாச மக்களாகி நம்ம எல்லாரும் அவங்களோட வாயில நம்ம தேடுறோம். உண்மையா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க விசுவாச மக்களுக்கு போதிக்கிறதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல் வேதத்தை தியானிக்க ரெடியா இல்லாம இருந்தீங்கன்னா தேவன் உங்களிடத்துல கண்டிப்பா நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கேட்பார். ஏன் தெரியுமா? வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். ஊழியக்காரராகிய உங்களுடைய வாயில வேதத்தை தேடும் பொழுது கண்டுபிடிக்கப்படுமா? God bless you.